அலைகடல் ஒரு நாடும் வற்றாது உலகினிலே ஆதவள் வருவதற்கு தடையேது உலகினிலே தங்கத்தின் நிறமென்றும் மாறாது 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 அதுபோல் பசும்பொன் சிங்கத்தில் புகழில்கு மறையாது பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடா பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டியர் புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமாடா மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை கூடாதென்று மண்ணாசை வேண்டாம் என்று பெண்ணாசை கூடாதென்று கண்ணி தமிழ் நாட்டுக்குள்ளே கண்ணி தமிழ் நாட்டுக்குள்ளே கருணை மனிதர் யார் சொல்லடா தெய்வீக திருமகன் தேவர்தானடா பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடா உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டியர் புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமாடா ஆய கலைகள் பயின்றவராம் ஆத்ம ஞானம் கற்றவரா ஆய கலைகள் பயின்றவராம் ஆத்ம ஞானம் கற்றவராம் தேசம் தாளைக்கே உழைத்தவராம் தேசம் தாளைக்கே உழைத்தவராம் தம்பி தெய்வீக திருமகன் தேவர்தானடாம் தெய்வீக திருமகன் தேவர்தானடாம் பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடாம் உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டியர் புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமாடா நல்லவருக்கு நல்லவராம் நாடு போட்டு உத்தமரா நல்லவருக்கு நல்லவராம் நாடு போட்டு உத்தமராம் தேசம் தாளைக்கே உழைத்தவராம் தேசம் தாளைக்கே உழைத்தவராம் தம்பி தெய்வீக திருமகன் தேவர்தானடாம் தெய்வீக திருமகன் தேவர்தானடாம் பசும்பொன் தந்த திலகமாடா தம்பி பாரோர் போற்றும் தெய்வமடாம் உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உலகம் போற்றும் தலைவரடா தம்பி உக்கிர பாண்டியர் புதல்வரடா பசும்பொன் தந்த திலகமாடா சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு மரவே கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் காலு பட்டா பாறை கூட பால்வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே
போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்டு மன்னரினந்தா முக்குளத்தை சேர்ந்து தேவர் மகன்தா போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவர் யாரடித்தாரோ யாரடித்தாரோ சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு மரவே கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் காலு பட்டா பாறை கூட பால்வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு தெற்கிறத வீதியிலே தென்னை மர தொப்புக்குள்ளே தெற்கிறத வீதியிலே தென்னை மர தொப்புக்குள்ளே தென்றல் வருது செய்தி சொல்லுது தேவனிவன் காதுக்குள்ளே ராஜகாளி அம்மன் உள்ளே சோலையூர் கோவிலே சூடும் கொளுத்தி சோதி தெரியும் தேவனிவன் காதுக்குள்ளே கட்டிடங்காலையன கட்டி காவல்கள் மீறிக்கிட்டு எட்டடி வெங்கையன கட்டி எட்டுந்தான் சீறிக்கிட்டு வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி வருவான் சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி ஊரு சனங்க போட்டும் பொடிக்கும் பொங்கும் இந்த ஜீவநதி சந்திரனு சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு கண்ணு ரெண்டு விச்சருவாம் கிட்டத்தில யார் வருவா கண்ணு ரெண்டு விச்சருவாம் கிட்டத்தில யார் வருவாம் குத்தம் உறிஞ்சா கொள்ளை அடிச்சா ஒத்தையில மோதிடுவாம் சூற காட்டி வீசினாலும் சாந்திடாத ஆலமரம் சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்திருப்பான் பாண்டிய சீமையிலே வகை பாயிர பூமியிலே தென்னவர் சீமையிலே இந்த மன்னவர் பூமியிலே பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலமும் பொதுவாய குலமும் நான் பிறந்த முக்குலமும் போட்டு புகழ்ந்து பாட்டு படிக்கும் பாளையத்து காரணடியும் சந்திரனை சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு மரவே கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் காலு பட்டா பாறை கூட பால்வார்க்கும் பொன்மலரும் பூமலரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போடு அந்த மாதிரி ஐயா மாதிரி வணக்கம் உங்க அன்பு இருந்தோ எனக்கு
ஹலோ. அப்படி அம்மா மாதிரி ஐயா மாதிரி வணக்கம். உங்க அன்பு இருந்தா கொஞ்சம் நல்லா நடக்கும். அப்படி அம்மா மாதிரி ஐயா மாதிரி வணக்கம். உங்க அன்பு இருந்தா கொஞ்சம் நல்லா நடக்கும். அப்படி சிறியோர சிறுமிகளை வணக்கம். நீங்க சிரிச்சாக்கா நாடுகள் இருக்கும். அப்படி ரப்பப்பா 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 அட ஒளிப்பா பூதியப்பா பூதியப்பா ரப்பப்பா 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 அப்படி பெருமை மாதிரி வணக்கம். இங்க பெருமையோட நாடுகள் நடக்கும். பெருமாறு வணக்கம். உங்க ஆசை அன்பு இருந்தா எனக்கு. அப்படி சித்தப்ப மாதிரி வணக்கம். இங்க சிறப்புடைய நாடுகள் நடக்கும். போடி தந்தானே தந்தானே தன்னனானே போடி தகலிபி தகலிபி தன்னனானே ஏதந்தானே தானானே தன்னனானே ஏதகதி மீதகதி மீதந்தானே. அப்படி பெருமை மாதிரி வணக்கம். இங்க பெருமையோட நாடகம் நடக்கும். அப்படி அத வர அம்மா பொண்ணு என் பொண்டாட்டி தோறு போட்ட தப்பு இது வேறையா. போடி தந்தானே தந்தானே தன்னனானே போடி தகலிபி தகலிபி தன்னனானே ஏதகதி மீதகதி மீதந்தானே ஏதந்தானே தானானே தன்னனானே. அப்படி அத வர அம்மா பொண்ணு என் பொண்டாட்டி தோறு போட்ட தப்பு. அப்படி மாமா மாதிரி மச்ச மாதிரி வணக்கம். நீங்க மறுப்பு வச்ச நாடக இருக்கும். ஏமாமா மாதிரி மச்ச மாதிரி வணக்கம். உங்க அன்பு இருந்த நாடகம் வணக்கம். தந்தானே தந்தானே தன்னனானே ஏதகதி மீதகதி மீதந்தானே தந்தானே தந்தானே தன்னனானே ஒரு தகலிபி தகலிபி தன்னனானே. ஹலோ ஹலோ ஹலோ. பலே பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த அருமை தாய்மார்களுக்கும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் கடமையை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பிறப்பு ஏற்று கடமை சேர்க்க வந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் அதுக்குனாக நாடக கலைகளை எங்களை போன்ற கலைஞர்களை வாழ வைக்கும் அனைத்து நாடக ரசிகர்கள பெருமக்களுக்கும் அதுக்காக ஆன்மீகவாதிகளுக்கும் நாடகத்தை துவங்கி வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த பாசமுக்கு அன்பு வாத்தியார் நான் தமிழ்நாடு நாடக நடை சங்கத்தின் அடுத்த செயற்குழு உறுப்பினருமாகி அன்பு வாத்தியார் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த அண்டு கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா வந்தேமே சொல்லியாச்சு வணக்கம். சரி இனிமேலுக்கு யாருக்கு இருக்கக்கூடாது சொனக்கம். உங்களுக்கு சொனக்கம் தான் எங்களுக்கு வந்து பிடக்கட்ட காரணத்தினால எல்லாம் நல்லா இருக்கு. மாப்பிள்ளை தினேஷ் வாத்தியாரு கூட்டம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. கலெக்டருக்கு முடியாதடா மாப்பிள்ள. பேண்ட் டைட்டாவில் இருக்கு. பழைய மாப்பிள்ள கண்ணாடி கழட்டி விட்டு வாங்க சொல்லுங்களா அப்படி சொல்லுங்க ஐயா. ஏப்பே மாப்பிள்ள நம்மளும் எவ்வளவு கிராமத்துக்கு நாடகத்துக்கு போயிருக்க மாப்பிள்ள. நம்ம ஊர்ல மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கலாம் மாப்பிள்ள. அருமையான கூட்டம் ஐயா. அற்புதமான மக்கள். ஆம்பளையால பார்த்தா 4,55,000 ஆளுக. பெண்களை புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 10,15 ஆளுக. அடாட எந்த ஊர்ல இப்படி கூட்டத்தை பார்க்கலாம் மாப்பிள்ள. சூப்பர் கூட்டம் ஐயா. மாப்பிள்ள கூட்டம் அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா சோதனை பண்ண போறேன் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள சோதனை பண்ணாதான் மாப்பிள்ள வேதனை இல்லாம இருக்கேன். இப்ப பாருங்க மாப்பிள்ள முத நம்ம பங்காளி வர்க்கத்தை சோதனை பண்ணுவான். என்னை பெத்த அப்பா மாருங்க என் கூட பிறந்த அண்ணேமாருங்க தம்பிமார்கள் மாமிமார்கள் மச்சாமார்கள் எல்லாம் சேர்ந்து ஜொர கை தட்டுங்க. இப்போ ஆங்க ஓட்டு செல்லா ஓட்டு ஆயிருச்சு விடுங்க. இப்போ ஆங்கள் அப்புறம் உண்மைக்கே திருச்சி வீட்டுக்கு போட்டா நல்லது. உன் காலில் கூட உழுவுற போயிருங்க. என்னை பெத்த ஆத்தா புண்ணிய வச்சு நானே நடத்திக்கிறேன். அடுத்து என்னை பெத்த ஆத்தா மார்களை சோதிக்கணும்ல. பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பெத்த ஆத்தா மார்களை சோதிக்கிறேன். என்னை பெத்த ஆத்தா மாருக சின்னம்மா மாருக பெரியம்மா மாருக ஐத்த மாருக ஐத்த பொண்ணு மாருக சோற கை தட்டுங்கத்தே. அப்புறம் என்னத்தா நீங்க தயவு செஞ்சு விடிய விடிய நீங்க மட்டும் இருங்கத்தா அவ்வளவுதான். ஆமா தலைக்கு உங்களுக்கு பூரா விடிய கால நான் பாத்திரத்தை விலைக்கு கொடுத்து போயிடுறேன். துணிமணி அழைச்சி கொடுத்துட்டு போயிடுறேன். சோறு சமைச்சு கொடுத்துட்டு கூட போயிடுறேன். தா யாரும் எத்திரிச்சு போயிடாங்க தா. என்னை பத்த புண்ணியவதிகளே ஆம்பளை ஆளு வீட்டுக்கு போயிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா இந்த மாதிரி நாடகத்தை கெடுக்காம இருந்தா சரித்தேன். ஆமா இப்போ பலே அப்பா ஏப்பா இப்படிலாம் இருந்துட்டாலும் இன்னைக்கு வந்து கேள்வி கேட்க போறேன். ஆமா 2 கேள்வி மாப்பிள்ள. ஆமா ஆண்கள்ட்ட 2 கேள்வி பெண்கள்ட்ட 2 கேள்வி கேட்பேன். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பிரைஸ் உண்டு பெண்களுக்கு பிரைஸ் உண்டு. அதனால ஆமா மாப்பிள்ள ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு ஒரு ஊர்கா மட்டை.
பெண்களுக்கு பூரா 5 கிலோ தங்க கட்டி. ஆமா மாப்பிள்ள, ஆமா தங்க கட்டி இல்லாட்டும் சோப்பு கொட்டி கூட கொடுத்துட்டு போவேன் மாப்பிள்ள. முத ஆண் வர்க்கத்திட்ட கேள்வி கேட்பான். ஆண்கள் போற 4 கடை இருக்கு. இப்போ யாருக்கா தெரியுமாப்பா என்னை பத்த புண்ணியவான்களே? ஆண்கள் போற 4 கடை யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்லுங்க. இப்போ ஒரு ஆளுக்கு தெரியாது, நானே சொல்றேன் கேளுங்க. இப்போ ஆண்கள் போற 4 கடை எதுன்னு என்ன? முத போற கடை இந்த சாராய கடை. ஒண்ணு. ரெண்டாவது சைடிஷ் வாங்குறது பெட்டி கடை. 2. மூணாவது குடிச்சிட்டு உழுகிறது சாக்கடை. 3. கடைசியா போறதான் பாடை. இது வேறையா? இது ஆண்கள் போற 4 கடை. என்னை பெத்த ஆத்தாமார்க பெண்கள் போற 4 கடை இருக்கு. யாருக்கா தெரியுமா? அத்தா பெண்கள் போற 4 கடை. 5 கிலோ அரிசி சுப்பு தர்றேன். ஒரு ஆளுக்கும் தெரியாது. ஆமா நானே சொல்றேன் கேளுங்க. இப்போ பெண்கள் போற கடை முத போற கடை இந்த பிடி பார் அழகு நிலையம். அடாடா மாப்பிள்ள, இந்த பிடி பாருக்கு எதுக்கு தான் போறாங்க? நம்ம ஆம்பளை ஆளு சம்பாதிக்கிற காசை பூரா கொண்டு போய் அங்கே கொட்டிடுறது. அங்கே போய் பாருங்க, உள்ள உட்காந்து புட்டா மாவு, மைதா மாவு, கோதுமை மாவுன்னு அடிச்சு மூஞ்சியெல்லாம் பார்த்தா அப்படியே பேச்சு வீட்டுக்கு வந்துடுறது. காசை பூரா செலவு பண்ணிவிட்டு. ஆமாம் மாப்பிள்ள, எங்கள் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பொம்பளை ஆளு பொண்ணு பார்க்க வந்தா நீங்க பெறலவழி அதெல்லாம் போட்டு இது பண்ணி வந்துருவாங்க. பெண்கள் மூஞ்சிய பூரா பாருங்க பருவா இருக்கேன். ஏன் பருவா இருக்குன்றீங்க? இந்த பிடி பார்ல போய் நல்லா இருக்கிற முகரை பூரா கெடுத்துடுறது. ஆமா, வர்ற மாப்பிள்ள பருவத்தை முண்டடான்னு சொல்லி ஓடிடுறியான். ஆமா, அடுத்து 2வது கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் மாப்பிள்ள ஜவுளி கடை. ஏன் மாப்பிள்ள பெருமையா இருக்கு? இப்பதான் கல்யாணம் ஆச்சு மாப்பிள்ள. எந்த கடைக்கு வேணா பெண்களோட சேர்ந்து போயிடலாமையா. இந்த ஜவுளி கடைக்கு மட்டும் போகவே கூடாது மாப்பிள்ள, போகவே கூடாது. ஏன்னா மாப்பிள்ள ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குவாங்கயா. ஆமா, ஒரு கடையில் விறுவிறுன்னு ஏறுவாங்க. அந்த கடையில் சாக்கெட்டு நல்லா இல்லை இறங்கு. அடுத்த விறுவிறுன்னு ஏறுவாங்க. அந்த கடையில் சேலை நல்லா இல்லை இறங்கு. அப்புறம் மறுபடியும் விறுவிறுன்னு ஏறுவாங்க. அந்த கடையில் பாவாடை நல்லா இல்லை இறங்கு. ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குறதுக்குள்ள ஆம்பளைகளுக்கு வெதர் இத்தந்தண்டி இறங்கிக்கிறேன். சரியான பெருசாக்கள் லகுடு மாதிரி தேன் தட்டு மாதிரி கிடக்கேன் மாப்பிள்ள. அடுத்து பாருங்க இன்னொரு கடை, 3வது கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் மாப்பிள்ள நகை நட்டு வாங்குறதுக்கு ஜவுளி கடை. ஆமா, ஜவுளி கடை. அத்தடி இன்னைக்கு தங்க விலை விற்கிற விலை கொஞ்சம் நஞ்ச விலையா விற்கிது. இன்னைக்கு ஒவ்வொரு ஆள் சொத்தையும் தத்தலன்னு சூத்த தாத்தேன். என்னத்தை செய்யறதுல மாப்பிள்ள. கடைசியா போற கடை என்ன கடைன்றீங்க? அதுதான் மாப்பிள்ள ரேஷன் கடை. ஆமா, உங்க ஊர்ல எத்தனை மணிக்கு மாப்பிள்ள ரேஷன் கடைக்கு போவாங்க? 10 மணி 11 மணி. எங்க கிராமத்துல எத்தனை மணிக்கு ரேஷன் கடைக்கு போவாங்கன்றீங்க? அதிகாலை 2 மணி 3 மணிக்குள்ள போயிடுவாங்க. 3 மணிக்கு எதுக்கு போவாங்க? போற ஆளுக்கு சும்மாவா போவாங்க? தலைக்கு ஒரு செங்கக்கல்லு, முண்டு கல்லு, பாறாங்கல்லு, பாய், தலகாணி, சாக்கு பையி, கட்டா பையி, நெட்டு கடிச்சு வச்சுறது மாப்பிள்ள. பாலும் பழம் கொண்டு போய் பஸ் நாட்டா நடத்துறது மாப்பிள்ள. நெட்டு காடிக்கிறது மாப்பிள்ள கல்ல. அந்த கல்லை ஏதோ ஒரு பொம்பளை தூக்கி இப்படி நகட்டி வச்சுட்டு இன்னொரு பொம்பளை போய் முன்னாடி நின்னுட்டா போச்சு. ஏறி வச்ச சக்கலாத்தி மாவளே, ஏன் கல்லு தான் கடிச்சிச்சா நகட்டி போய் முன்னாடி நிக்கிறதுக்கு? ஏன் மெதுவா வாங்கிட்டு போனா உங்க வீட்டுல என்ன ஒலா கொதிக்காதா? ஆமா, அங்கிட்டு ஒரு பொம்பளை கிளம்பிடுறது. ஏன்டி நோண்டி மாவளே, நான் கஷ்டப்பட்டு நான் முன்னாடி வந்து என் கல்லை வைக்க பவமானதுக்கு என் கல்லை தூக்கி எறிற நீ கண்டன காலை ஒடிச்சு முடியுமே ஒடிச்சு அடிச்சு உருண்டுறது மாப்பிள்ள. அடாடா, அப்ப ரேஷன் கடையும் இப்படி மாறி போச்சு. ஆமா மாப்பிள்ள, ரேஷன் கடையில் தலைக்கு 5000 ரூபான்னு நம்ம ஆம்பளைக்கு குச்சாலிட்டியா பார்க்கணும். 5000 ரூபா வாங்கி வீட்டில் ஒரு தங்க நகை வாங்கி போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒரு அரிசி சொப்பை வாங்கி போட்டாலும் பிரச்சனை இல்லையா. பூரா அந்த சாராயத்தில் போய் ஓட்டுறாங்க அந்த மனுஷங்க. ஆமா, சாராயம் ஏன் குடிக்கிறீங்க? எதைக்காண்டி குடிக்கிறீங்க? குடிக்க வேணாம்னு சொல்லல, குடிங்க. தலைக்கு 15 கோட்டு குடிங்க. குடிச்சிட்டு பிளாட் அங்க முடிஞ்சு போச்சு. அவன் சீக்கிரம் திருப்பி புதைச்சிருவான். ஆமா மாப்பிள்ள, இன்னொரு விஷயத்த நல்லா கேளுங்க ஐயா. மாப்பிள்ள, நம்ம வீட்டில் ஜல்லிக்கட்டு மாடு உங்களுக்கு தெரியும், 5 ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறேன். ஒத்த பசு மாடு கூட கிடையாது. எங்க அப்பா சொல்லுவார், மகனே 5 ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறான், ஒத்த பசு மாடு கூட கிடையாதுடா, ஒரு நல்ல பசு மாடை வாங்கிட்டு வாடா எங்க அப்பா சொல்லுவார். பசு மாட்டுக்கு ஃபேமஸ் ஆன எது மாப்பிள்ள? உங்க ஊர் மணப்பாறை தான் மாப்பிள்ள. அப்ப பாருங்க மாப்பிள்ள, மணப்பாறைக்கு 4 மாடு வாங்குறதுக்காண்டி இங்கிட்டு ஒரு 50,000, இங்கிட்டு ஒரு 50,000 கொண்டுகிட்டு போயிட்டேன் மாப்பிள்ள மணப்பாறைக்கு.
அங்க பாருங்க மாட்டு புரோக்கர் இருப்பார்ல தரகரு, அவர்கிட்ட கேட்டேன் மாட்டுக்கார் தரகர் பேர் என்னன்றீங்க? அவர் பேரு கோவிந்தா. ஆமா பேரு கோவிந்தா மாப்பிள்ள. ஏன் பேரு என்னன்றீங்க? மாடு வாங்க போன என் பேரு கோவிந்தா. எவ்வளவு ஒற்றுமை மாப்பிள்ள. அப்ப பாருங்க மாப்பிள்ள, மாட்டுக்கார்ட்ட விவரத்தை கேட்கிறேன். ஐயா மாட்டுக்கரையா மாட்டோட விலைவாசி என்ன? மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டருங்க பால் கறக்க அப்படின்னு கேட்டேன். மாட்டுக்கார விவரத்தை சொன்னாரியா மாப்பிள்ள. எப்படி விவரத்தை சொல்றாரு? மாடு 50,000 கோவிந்தா, காலையில 10 லிட்டர் கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தான்டாப்புல. அடடப்ப காலையில 10 லிட்டர், சாயந்தரம் 10 லிட்டர்னா நம்ம தான் மாப்பிள்ள கோடீஸ்வரன், நம்ம தான் லட்சாதிபதி அப்படின்ட்டு மாப்பிள்ள மாடை வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டிட்டியா? மாடு செனை பிடிக்காத மாடா இருந்திருக்கியா? மாடு வீட்டுல வந்து கத்தனமே மாடு கத்த ஆரம்பிச்சிருச்சு. மாடுதான் கத்துது. மாடு கத்த ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ள. எங்க அப்பா சொன்ன என்னடா மாடு செனைக்கு கட்டிக்கிட்டு கிடக்கு, நம்ம வீட்டுல 5 ஜல்லிக்கட்டு மாடு இருக்குல்லடா, ஒரு மாடு அந்த காரி மாட்டை பிடிச்சிட்டு வாடாண்டாரு. காயடிக்காத மாட்டா, காயடிக்காத மாடு இதாண்டா தவு, காயடிச்ச மாடு தவாயிர மாப்பிள்ள உழவுக்கு தாண்டாங்க. ஆமா மாடை பிடிச்சிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. எங்க அப்பா சொல்லுவாரு, டே மகனே மாடு தவுறப்ப அந்த பம்பை பிடிச்சி அந்த இதுக்குள்ள தள்ளணும்னாண்டாரு. அந்த இதுதான் மாப்பிள்ள சாக்காசர் பம்பு. ஆமா பம்பை பிடிச்சி சாக்காசு பம்பை தள்ளணும்டா மகனேண்டாரு. எங்க அப்பா சொன்ன விட்டு நான் செய்யலாம்னு போய் உட்கார்ந்துருந்தேன். ஆமா நின்றுகிட்டு இருந்தா வேற மாதிரி ஆயிப்போம்டா மாப்பிள்ள. அப்பதான் பாருங்க நாடகத்துக்கு மாமா போயிட்டு வந்தேன். ரொம்ப அசதிடா மாப்பிள்ள, தூக்க வரிச்சு வேற. நாடகத்துக்கு போயிட்டு இருந்ததுக்கு எதுக்கு நானும் ஆண்டு கொட்டாய் விட்டையா. மாடு அங்க தப்பும் பார்த்தா மாடு என் வாயில தவிர்ச்சு மாப்பிள்ள. மாடு செனை பிடிக்கல, மனுஷன் நான் தாயா செனை பிடிச்சேன். வாயு வேற நம்பி போச்சு, என்ன செய்யறது மாப்பிள்ள. கொஞ்ச நேரம் கழிச்சு வேற மாடை தப்ப விடும், இன்னொரு மாடை வந்து தப்ப விட்டேன் மாப்பிள்ள. நல்லா தவிர்ச்சா மாடு செனை பிடிச்சிருச்சு. மாடு செனை பிடிச்சதுமே எங்க அப்பா சொன்ன நல்ல கண்டா போடும்டாண்டாரு. எங்க அப்பா சொன்ன மாதிரி நல்ல கெடேரி கண்டு, அருமையான கண்டு போட்டுச்சு மாப்பிள்ள. மாட்டுக்கார விவரத்தை சொல்லி கொடுத்தால, காலையில 10 லிட்டரு, சாயந்தரம் 10 லிட்டருன்னு. காலையில அதே மாதிரி குத்துச்சட்டி எடுத்தேன், 10 லிட்டரு கறக்குறாப்புல. நல்லா குறுக்குல குடிச்சேன். நல்லா குறுக்களை குடுத்து நல்ல தண்ணியை போட்டு தண்ணியை சல்லுப்புள்ளுப்பு அடிச்சேன் மாப்பிள்ள. அடிச்சுட்டு பாருங்க விளக்கெண்ணெய் விளக்கெண்ணையை போட்டு நல்லா தடவுன்னு மாப்பிள்ள. அன்னைக்கு உங்களுக்கு தடவணை அதுமானியா? ஆமா மாப்பிள்ள, நல்லா தடவுன்னு மாப்பிள்ள. தடவிக்கிட்டு பால் தருட்டு புருட்டு கரண்டே மாப்பிள்ள. மாட்டுக்காரு சொன்ன மாதிரி 10 லிட்டர் கறந்துச்சியா? அடடப்ப நான் நினைச்சேன் நம்ம தான் கோடீஸ்வரன். எங்க அண்ணே கிட்டாத இருக்க முருகன் அண்ணன் சொன்னேன், என்ன முருகண்ணே 18 மாடி வீடு கட்டனே, ஊர்ல ஒரு நல்ல இடத்த பாருனேன்னு. எங்க அண்ணே சொன்னாரு, சுடுகாடு தாண்டா இருக்குன்றாரு. சுடுகாடு பக்கத்துல இடம் இருக்குடா, அந்த இடத்த பேசி போண்டாண்டாரு. அந்த இடத்தையும் வேற ஒண்ணு பேசிட்டு போயிட்டான்னா. மாப்பிள்ள பாருங்க மாப்பிள்ள, 10 லிட்டர் பாலையும் கறந்து வச்சுட்டு சந்தோஷத்துல அப்படிதான்டா மாப்பிள்ள எந்திரிச்சு. மாடு புது மாடுல பால் சட்டை மஞ்சள் தட்டுச்சியா மாப்பிள்ள. 10 லிட்டர் பால் வீணா போயிருச்சு மாப்பிள்ள. சரி சாயந்தரம் கறப்பான், காலையில அப்படி இருக்கு சாயந்தரம் கறப்ப முடியும். புது கட்டு தெரியல. சாயந்தரம் அதே மாதிரி தண்ணியை போட்டு நல்லா தருட்டு புருட்டு கறந்தே மாப்பிள்ள. மறுபடியும் 10 லிட்டர் கறந்துச்சுல. ஆமா ஆண்டார் ரோட்டத்துல எங்க அப்பா கிட்ட சொல்லி ராமலிங்க அப்பாட்ட அந்த ஆத்த மட்டும் விலைக்கு போச்சுப்பா, தண்ணி எங்க ஊருக்கு கொண்டு வரணும்ட்டு. ஆமா அப்ப பாருங்க எங்க அப்பா சொல்லிட்டாரு, தண்ணியை வேற எங்கிட்ட வாங்கிட்டாங்கடாண்டு. மாப்பிள்ள மறுபடியும் சந்தோஷத்துல பாலை பிச்சு வச்சுட்டு அப்படிதான் எந்திரிச்சேன். மறுபடியும் மாடம் மண்டில் தட்டுச்சியா. என்னையா மயிறு மாடு? நானு கோவம் உண்டாயிருச்சு மாமாவுக்கு. விறுவிறுன்னு மணப்பாறைக்கு போனேன். மாட்டுக்காரோட சண்டை, ஏன்டா மயிறு மகனே கோவிந்தா, என்னடா மாடு கொடுத்த மயிறு மாடு கொடுத்த, காலையில 10 லிட்டரு சாயந்தரம் 10 லிட்டர் கறக்குந்தாடா சொல்லி கொடுத்த, என்னடா பால் கறந்துக்கு மாடு அப்படின்னு. அதுக்கு மாட்டுக்காரன் ஏன் சட்டையை பிடிச்சான், ஏன்டா நோத்தாம அவனே சொல்லிதாடா மாடு கொடுத்தேன் உங்ககிட்ட. விவரத்தை சொல்லியிருக்கான் மாப்பிள்ள. எப்படி விவரத்தை சொல்லியிருக்கான்? காலையில 10 லிட்டரு கோவிந்தா, சாயந்தரம் 10 லிட்டரு கோவிந்தா.
இது எடுவட்ட கண்டாலுமே இதுக்கு தாண்டா கோவிந்தா போட்டிருக்கியா மாப்பிள்ள. இப்படி நாடகம் கோவிந்தாவை ஆயிடக்கூடாது என்பதற்காக தெய்வீக திருமகனார் தேவராஜா சீமைக்கு வந்திருக்கனால தேவராஜா புகழை பாடிட்டு எனது கலைப்பனை தொடங்கட்ட காரணத்தினாலே நாடு போட்டும் நல்ல மனிதர் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நாடு போட்ட நல்ல மனிதர் யாரப்பா எங்கள் தெய்வீக தேவர் மகன் தானப்பா. அப்படி நாடு போட்டும் நல்ல மனிதர் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. அகிலமெல்லாம் போற்றுகின்ற தங்கம் தானப்பா எங்க ஆப்ப நாடு போற்றுகின்ற சிங்கம் தானப்பா. நாடு போட்டு அங்கே நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா இந்த தேவர் மகன் தெய்வீகம் தானப்பா. ஆமையா எக்குளமும் போற்றுகின்ற தங்கம் தானப்பா எங்க முக்குளமும் போற்றுகின்ற சிங்கம் தானப்பா. அவர் எக்குளமும் போற்றுகின்ற தலைவர் தானப்பா எங்க இந்திராணி பெற்றெடுத்த சிங்கம் தானப்பா. அகிலமெல்லாம் போற்றுகின்ற தங்கம் தானப்பா எங்க ஆப்ப நாடு போற்றுகின்ற சிங்கம் தானப்பா. நாடு போற்றும் தமிழர் நாடு போற்றும் நல்ல மனிதர் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நாட்டுக்காக உணர்த்த மகன் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நம்ம நாட்டுக்காக உழைத்த மனிதர் யாரப்பா எங்கள் தெய்வீக தேவர் மகன் தானப்பா. அப்படி நேதாஜி சின்னகதன் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நேதாஜி சின்னகதன் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. நாடு போற்றும் அங்கே நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா இந்த தேவர் மகன் தெய்வீகம் தானப்பா. பசுமணிலே பிறந்த மகன் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. பசுமணிலே பிறந்த மகன் யாரப்பா எங்கள் தெய்வீக தேவர் மகன் தானப்பா. அப்படி பசுமணிலே பிறந்த மகன் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. இந்திராணி பெற்றெடுத்த தங்கம் தானப்பா எங்க இளைய மகன் தேவர் என்று சிங்கம் தானப்பா. நாடு போற்றும் அங்கே நாடு போற்றும் நல்ல மனிதர் யாரப்பா எங்கள் தெய்வீக தேவர் மகன் தானப்பா. அப்படி நாடு போற்றும் நல்ல மனிதர் யாரப்பா எங்க தெய்வீக தேவர் என்று கூறப்பா. பலே பலே பலே. ஆமாப்பு ஒரு ஆளு கைத்தட்டல பார்த்தீங்களா. ஒரு ஆன்மீகவாதி ஒரு தெய்வீக சித்தரையா அவரை பத்தி பாடிருக்கு. ஒரு ஆள் கை தட்ட மாட்டேங்க. கை தட்டுவாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை. இருந்துட்டா பனி நேரம்டா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். தெய்வீக திருமணர் ஐயா சீமைக்கு போற அனைத்து சொந்தங்களும் உங்களுக்கு பொறுப்பாகவும் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு ஐயாவோட வாசலுக்கு யாரா போறதா இருந்தாலும் யாரும் மது அருந்து விட்டு செல்ல வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் யாராவது கோயிலுக்கு போனீங்கன்னா மது அருந்துட்டு போவீங்களா? போக மாட்டீங்க. ஐயாவோட வாசலும் ஒரு கோயில் மாதிரி தான், கோவிலே தான். தயவு செஞ்சு யாரும் மது அருந்து விட்டு போகன்னு சொல்லிக்கொண்டு எனது கலைப்பணி தொடங்கின்ற காரணத்தினாலே அந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்கென்று நடக்கின்றது கேட்டால் இப்போது பொன்னாடை போத்தும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்நாடகத்துக்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்கிய உயர்திரு கமுதி காவல்துறை அதிகாரி அவர்களை அன்புடன் மேடை கிழக்கின்றோம். அடுத்தபடியாக முஸ்டக்குறிச்சி கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு வளர்ந்து கொண்டிருக்கும் கமுதி காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை. அடுத்தபடியாக கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்கிறோம். மற்றும் கிராம உதவி நிர்வாக அதிகாரி மாமா மதிப்புக்குரிய செல்லமுத்து அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்நாடகத்துக்கு மேடை அமைத்து கொடுத்த தம்பி ராமச்சந்திரன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காலதாமதாமதாம அனைவரும் விரைவாக மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக 37 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எங்களுக்கு ராமச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது.
எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒளி அண்ட் மின்னொலி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஒளிபெருக்கு நிலையம் காவடிவெட்டி உரிமையாளர் காந்திராஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். ஒளிபெருக்கி வெங்கடேஸ்வரா உரிமையாளர் காந்திராஜ் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஆபரேட்டர் சரவணன் அண்ணன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக தொடர்ந்து 3 ஆண்டுகளாக ஹார்மோனிய பின்பாட்டு முருகன் அவர்களை நாங்கள் விரும்பி கேட்டிருந்தோம். ஆனால் அவர் வர முடியாத சூழ்நிலையால் இந்த ஆண்டு கண்டிப்பாக முஷ்டகுறிச்சி கிராமத்துக்கு வரும்படி மிக தாழ்வுடன் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதன் விருப்பத்தின்படி அவர் இன்று வந்திருக்கிறார். அவருக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மிருதங்கம் ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆல்ரவுண்டர் தினேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஐயனார் அழகு அவர்களுக்கு சீன்தாளம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பப்பன் காமிக் சைக்கிள் ஜாங்ஷன் அவர்களுக்கு முஷ்டகுறிச்சி அறக்கட்டளை தேவர் அறக்கட்டளை சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகிறோம், கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். மற்றும் கிராம உதவி ஆய்வாளர் மாமா மதிப்புக்குரிய செல்லமுத்து மாமா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு இருக்கும் கண்டிலன் செல்லப்பாண்டி அண்ணன் அவர்களை தங்கப்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தங்கப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எடைக்காண்டு நடக்கின்றது கேட்டால் கேட்பதில் கூட கடமை, சொல்வதில் என்னோட கடமை என்ற காரணத்தினால் இந்நகரத்திலும் புன்னரமாக விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் முஷ்டகுறிச்சி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வாழவந்த அம்மன் கோவில், ஸ்ரீ இருளப்ப சுவாமி கோவில், ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில், மகா களரி கோவில் மாசி களரி மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நாடகங்கள் நடைபெறும் அனைவர் காண வருக வருக. ஸ்ரீ விசுவாசி வருடம் மாசி மாதம் சூத்துலம் லட்சமும் சுக்குலபட்சம் இல்ல நான் நாளைக்கு காட்டுறேன் மாப்பிள்ள. சுக்குலபட்சமும் 6ஆம் தேதி 18/2/2026 புதன்கிழமை இரவு 1 மணி அளவில் 10 மணி அளவில் பசுமோன் ஊனா முத்துராமலிங்க தேவர் சிங்கார வண்ண கலையரங்கில் திரு காவல்துறை சாய்வு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் அதுக்கினாக கிராம நிர்வாகி அவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் வீரபாண்டி கட்டபொம்மன் சிறப்பாக நடைபெறும். நாடகத்தை நடிப்பேச திண்டலில் கூடிய பார்த்து மரியாதை கூறி நமது தோப்பூர் மாணவர்கள் நடத்தி அன்பு சித்தப்பா எஸ் வீரரசு வரும்படியிலே பகதூர் வேலையை நடி காத்துக் கொண்டுள்ளார்கள். இன்னிசை வாணி இன்னிசை கோயில் கொஞ்சமணி பேசும் ரஞ்சித நிலையில் கூடி பார்த்து மரியாதை கூறி எனது அன்பு அத்தையமாகி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெற்றிமை சொல்றக்கூடிய பி லட்சுமி அந்த அன்பு அத்தை வரும்படியிலே வெள்ளையமாடி காத்துக் கொண்டுள்ளார்கள். நடிப்பேசை திலகம் நடிப்பேசை புயல் நிலையில் கூடி பாசத்து மரியாதை கூறி எனது அன்பு அண்ணாமையே கீழே புழு கொண்டு மாணவர்கள் எடுத்து எம் பாண்டி வரும்படியில் கட்டமும் மாடி காத்துக் கொண்டுள்ளார்கள். கலை மாமணி கலை சுடர் நிலையில் கூடி நமது மண்ணின் போற்றக்கூடிய அன்பு அண்ணாமைய தமிழ்நாடு நாடக சங்கத்திலே தமக்கென்று ஒரு வெற்றிமை சொல்றக்கூடிய ஆண்டவர் பாண்டியவர் மடியில் ஊமத்தடியை காத்துக் கொண்டுள்ளார்கள். பேச்சுக்கன்ற அவரா அவருக்கு என்று பேச்சா அடுக்குமொழி துடுப்படம் பேசக்கூடிய பார்த்து மரியாதை கூறி அன்பண்ணா செம்பனிதை சேர்ந்த எம் மணியவர் மடியில் காலாந்து வழியை காத்துக் கொண்டுள்ளார்கள். பாட்டுக்கென்று அவரா அவருக்கென்று பாட்டா அடுக்குமொழி துடுப்புடன் பாடக்கூடிய பார்த்து மரியாதை கூறிய அன்பண்ணா தேலி மனம் எடுத்து எம் பொன்னுமணி மடியில் தானாவடி காட்டுக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நாடகத்திற்கு நடிப்பேச நாயகன் நடிப்பேச திண்டல் அழிக்கக்கூடிய பார்த்து மரியாதை கூறி அன்பப்பா பூக்கார கருப்பை அவர்கள் மடியில் கம்பளம் பட்டாமடி காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு நாடகத்தின் 6 மணிய கலையரசு
ஆரமணி பின்பாட்டு சக்கரவர்த்தியில் கூடி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே எவ்வளவோ ஆரமணிட்டு கலைஞர்கள் இருந்தாலும் எங்களுக்கு பிடித்த ஒரு ஆரம்பிச்சு கலைஞர்கள் கூடி நமது கிடாத்திரிக்க மானம் கண்டெடுத்த அன்பண்ணா எம்மி முருகன் அவருக்கு மடியிலே ஆரமணியம் அன் பின்பாட் தேசம் ஒட்டு தலைவர் அடி தேவர் மகன் தெய்வமாக வாழ்ந்தாரடி தென்னகத்து சீமையிலே தேரோடு வீதியில தெய்வம் யாரு? தேசம் ஒட்டு தலைவர் அடி தேசம் ஒட்டு தலைவரடி தேவர் மகள் தெய்வமாக வாழ்ந்தாரடி தென்னகத்து சீமையிலே தேரோடு வீதியிலே தென்னகத்து சீமையிலே தேரோடு வீதியிலே தெய்வம் யாரு? நம்ம தெய்வம் யாரு கூறு தேவரையாவோட பேரு. தெய்வம் யாரு கூறு தேவரையாவோட பேரு. தேசத்துக்கு பாடுபட்ட தெய்வீக யானையடி தேசத்துக்கு பாடுபட்ட தெய்வீக யானையடி தேடை கிடைக்காத மாபெரு மன்னரடி தேடை கிடைக்காத மாபெரு மன்னரடி எங்கே என்று தேவர் மகன் எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு. எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு. உக்கிரவாண்டி பெற்றெடுத்த உத்தமரா தேவரடி உக்கிரவாண்டி பெற்றெடுத்த உத்தமராம் தேவரடி ஊருக்கு உழைத்தாரடி உலகம் போட்டு மன்னரடி ஊருக்கு உழைத்தாரடி உலகம் போட்டு மன்னரடி எங்கே என்று தேவர் மகன் எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு. எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு. பசுமண்ணில் கண்டெடுத்த பார்ப்புகோளை வேந்தரடி பசுமண்ணில் கண்டெடுத்த பார்ப்புகோளை வேந்தரடி பாராள சீமையனான ஆடாண்ட முன்னரடி பாராளும் கோட்டையிலே நாடாண்ட முன்னரடி எங்கே என்று தேவர் மகன் எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு. எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு. இந்திராணி பட்டெடுத்த எங்கள் சிங்கம் தேவரணி இந்திராணி பட்டெடுத்த எங்கள் தங்கம் தேவரடி இமய முதல் குமரி வரை ஆட்சி செய்த மன்னரடி இமய முதல் குமரி வரை ஆட்சி செய்த மன்னரடி எங்கே என்று தேவர் மகன் எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு. எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு. தேசத்துக்கு பாடுபட்ட தெய்வீக யானையடி தேசத்துக்கு பாடுபட்ட தெய்வீக யானையடி தென்னாடு கண்டெடுத்த மாபெரு மன்னரடி தென்னாடு கண்டெடுத்த மாபெரும் தலைவனடி எங்கே என்று
தேவர் மகன் எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு எங்கே என்று தேடு அவர் புகழ நீ பாடு தேசமற்ற தலைவரடி தேவர் மகன் தெய்வமாக வாழ்ந்தோரடி தென்னகத்து சீமையிலே தேரோடு வீதியிலே தென்னகத்து சீமையிலே தேரோடு வீதியிலே தெய்வம் யாரு நம்ம தெய்வம் யாரு கூறு தேவரையாவோட பேரு தெய்வம் யாரு கூறு தேவரையாவோட பேரு. முத்துராமலிங்க தேவர் பாடலை பாடிய கிடத்தற்கே முருகன் அவர்களுக்கு முஸ்தகுச்சியை சேர்ந்த பி வருசன் 100 ரூபாய், பீமா டெய்லர் மற்றும் குருநாதர் கண்ணதாஸ் 1000 ரூபாய் மற்றும் செந்தி 200 ரூபாய். மீண்டும் மீண்டும் தேவர் பாடலை பாடும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே இன்னைக்கு பூரா பேருமே பாடுவாங்க. எல்லா பேருமே தேவர் பாட்டு பாடுவோம். எல்லாருமே தெய்வீக தேவர்கள் அன்பு ஐயாமல் பாடியதற்காக அன்பளிப்புகளை வாரி வழங்கிய எங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைக்குழு சார்பாகவும் என்னுடைய கிராமத்தை சேர்ந்த தேவர் பேரவின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பலே அதுக்கினாக எங்களுக்கெல்லாம் கோடியடி குமரன் கொட்டுமரசு மந்திரன் வழங்கக்கூடி பார்த்து மரியாதை கூறி தமிழ்நாடு நாடநடு சங்கத்தின் நிரந்தர தலைவருமாயி அன்பு அப்பாவுமாயி அரச குல மாணவன் கண்டெடுத்து டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாயி அன்பு அப்பாவுமாயி நம்ம சொந்த ஊர் எதுப்பா சென்னாலக்குடி மாணவன் கண்டெடுத்து அன்பு அப்பாவுமாயி எஸ்பி ராமலிங்கம் வரும்படியிலே மிருதங்கம் டொப்பி அண்ட் டோலாக். ஆமாப்பா ஆமாஸ்தபா ஆமாப்பு பலே
கும்பிக்கு அடிப்பா. அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. ஏன்னா இன்னைக்கு கலை உலகத்தில் நானா நல்லா இருக்கேன்னா காரணம்னா உண்மைக்கே நல்ல எங்க ராமலிங்க அப்பா தான். எனக்கெல்லாம் களத்துறைக்கு நான் வர்றப்ப எனக்கு ஒத்தியை பார்த்தாரு. அப்பா ஒத்தரூவா வாங்காம ஒத்தியை பார்த்து நீ ஒரு பெரிய பப்பு நான் வருவடான மனசார ஊதி அள்ளி போட்டாரு. இன்னைக்கு நான் சோடையா போல அப்பாவோட ஆசீர்வாதம் தான். எவ்வளவு எத்தனை தங்கராசு வீரமணிக்கு ஆமா இன்னும் 2 மாணவர் உருவாங்க. பழைய கரமஞ்செட்டு அவங்களோடலாம் அண்ணன் வர்றா. ஆமா பழைய ஆசீர்வாதத்தினால எல்லா கலைஞரும் நல்லா இருப்போம் சொல்லிக்கொண்டு அதுக்கினாக நாடகத்திற்கு பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞர் அழைக்கூடிய தமிழ்நாடு நாடக சங்கத்திலே சிறு வயதாக இருந்தாலும் வாத்தியாரே எல்லாமே தமக்கென்று ஒரு தனி வெற்றி மனசு கொட்டக்கூடிய பாத்தியமரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை மையே, எனது அன்பு மச்சானு மையே, நமது மணப்பாறை மாணவ கண்டெடுத்தே அன்பு மாப்பிள்ளை எஸ்பி தினேஷ்குமார் உண்மையிலே ஆடுறோம் பல வாத்தியங்கள்.
விட மாட்டான் போலடா. அப்புறம் என்ன அவனே வெடி வச்சிருவான் போலடா. சின்ன பிள்ளையா இருந்தாலும் இந்த போட்டு போறீங்களா மாப்பிள்ள? உங்களுக்கு ரொம்ப நாள் பொண்ணு கிடைக்காம இருந்த காரணம் எனக்கு இப்பதான் மாப்பிள்ள ஏய் தெரியுது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலடா அவன். பொண்ணு தேடி திருறான். அப்படியா? ஆமா, ஏன் பொண்ணு கிடைக்கலன்னா மாட்டு தொழியோ இந்த அடி அடிக்கிறான்னா சரி மனுஷ தொழில் கிடைச்சா என்ன அடி அடிப்பியான். ஆத்தாடிய மகன் உனக்கு தரவே மாட்டேன்டா மாப்பிள்ள. ஆமா, அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒரு தாயின் தந்தையமாக வழங்கக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறி தமிழ்நாடு நாடக சங்கத்திலே நின்றுக்கிட்டே தாளம் போடக்கூடிய ஒரே தாள கலைஞர். மிஞ்சி மிஞ்சி போனா எங்க நாடக கலை உலகத்திலே 12 வயசுன்னு அந்த தாளக்காரர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அவளுக்கு எவ்வளவு? ஆமா 12 12 வயசு. ஆமா, அதனால அரை வயசு வரை சேர்க்கறியா? இந்த ஆடி வந்தா 13, ஆடாம வந்தா 17. என்னைக்கு ஆடுது? ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா பழைய துணி பருவம். அன்பு அப்பா அம்மையே, நமது சாத்தினி மாணவ கண்டெடுத்து ஆர்பி அழகு பெருமடையிலே சீனன் தாளம். ஆளு விடிய விடிய உட்கார மாட்டாப்ல. விடிய விடிய உட்கார நின்னுகிட்டே அடிப்பாப்ல. நின்னுகிட்டே அடிப்பாரு. இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? இந்த ஒரு பாட்டு வந்துச்சுல கொலுசு கடை ஓரத்துல. ஆமா, அந்த கொலுசு கடை ஓரத்துல முறையா தாளம் போட்டது அந்த பாட்டுக்கு யாருன்றீங்க? யாரு? எங்க அப்பா வாரிசுதான். அப்படியா? ஆமா, லேசு வட்ட வாரிசு எங்க அப்பா. எங்க பாடு? அந்த பாட்டை பாடுறேன் பாருங்க. பாடு. கொலுசு கடை ஓரத்துல கொலுசு ஒன்னாங்க கொலுசு, ரெண்டாங்க கொலுசு, மூணாங்க வாங்க சொன்னேன். ஆமாப்பா. கொலுசு ஒன்னாங்க கொலுசு, ரெண்டாங்க கொலுசு, மூணாங்க வாங்க சொன்னேன். கை தட்டுங்க. அப்புறம் என்ன? 72 வயசு. ஏன்னா இன்னும் வர்ற கலைஞர்கள் அப்படி உட்காந்துக்கிட்டு தாளம் அவர் போடுறாங்க. தாளம் 2 தாளமும் 1/4 கிலோ இருக்கும்ல வெயிட். 2 தாளம் 1/4 கிலோ வெயிட். 1/2 கிலோ இருக்கும். ஏன்னா எல்லா இசைக்கருவியும் நம்ம கூட வாசிடலாம்ப்பா ஓரளவுக்கு. கண்டிப்பா. இந்த கருவி எப்படி கருவின்றீங்க? போட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். நானும் தாளம் போடுவேல, எனக்கு தெரியுமா அந்த வழிலாம். ஆமா, ரொம்ப கடினமான வேலை. அன்பப்பா ஆர்பி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அந்த வணக்கப்பா, எல்லாம் கூட ஆசீர்வாதத்தாலப்பா நானும் நல்லா இருக்கேன். அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் டீப்பு நல்ல டாப்பு நல்ல டீப்பு என்று அழைக்கக்கூடிய செண்டடமெல்லாம் தமக்கென்று ஒரு வெட்டிமர் சொல்றக்கூடிய சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பண்ணாமையே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரேடியோஸ் காவடிப்பட்டி பொண்ணு. என்னப்பா ஏப்பா யாரு? மை செட்டுக்கார பேரா சொல்லியாச்சு. அருமையா பாட்டு. ஒரு மை செட்டுக்கு விளம்பரமும் தேவையில்லை. வெங்கடேஸ்வரன் அருமையா போடுவாங்க. ஆமா, இந்த தாளக்காருக்கு என்ன வேலை? அதுலயே அண்ணன் தாளம் போடுறதானே வேலை. எனக்கு தெரியும். அந்த வெங்கடேஸ்வரன் ஆபரேட்டர் அண்ணன் தான் எப்போ. ஆமா, அருமையா. தாளக்காரு இப்ப என்னப்பா வேலை? தாளம் போடுறதே வேலை. டான்ஸ் காரப்புல பாவாடை மாட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டால மேமன அங்க ஒரு செட்டு வச்சிருக்காரு. அந்த தாளம் பூஜையில கேள்விப்பட்டு பலே சிறந்த முறையில் ஒளி அமைத்த சென்ட்ரல்மா தமக்கென்று வெட்டிமர் சொல்லிட்டு வந்தேன். பாத்துக்கு மரியாதை கூறிய எனது அன்பு அண்ணாமையே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரேடியோஸ் அவர்களுக்கு எங்களை சார்பிலும் எங்களை சார்ந்தே தமிழ்நாடு நாட நடிகர் சங்கத்து சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்திற்கு கொண்டு அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்தே விழா கமிட்டியாளருக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அருமையான உபசரிப்பு, அருமையான சாப்பாடு, என்னைக்கு மறக்க முடியாது. நம்ம கிராமத்தை சாப்பாடு உபயோக செய்தே அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதுக்கினாக இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மையே பாத்துக்கு மரியாதை கூறி எனது அன்பு அண்ணாமையே நமது கரசகுளம் மாணவ கண்டெடுத்து தமிழ்நாடு நாட நடிகர் சங்கத்தின் EX செயற்குழு உறுப்பினர் மையே துணை ராஜ நடிகர் மையே அன்பு அண்ணா KV முத்துப்பாண்டி அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வீரபாண்டி கட்டபொம்மன், ஹரிச்சந்திரா, வள்ளி திருமணம், காளிகத்த கருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, அது கடையில பாசி பருப்பு. அவர் வண்டியில வியாபாரத்து கிளம்பிடுவாரு நாடக சீசனுக்கு. ஆமா, எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் பார்த்து மரியாதை கூறி அன்பா அண்ணா கரசகுளம் மாணவ கண்டெடுத்து KV முத்துப்பாண்டி அண்ணா அவர்கள் நாடுபடி உங்களுக்கு பொறுப்பான தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு நாடகத்திற்கு எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடனை உயர என்று அழைக்கக்கூடிய அரபி குதிரை. அன்னைக்கு தான் அரபி குதிரை. ஆமா, அன்பு சகோதரி மையே எனக்கு பிடித்த ஒரு நகைச்சுவை நடிகை மையே மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் தமக்கென்று ஒரு வெட்டிமர் சொல்றக்கூடிய
அன்பு சகோதரி பிரித்திகா அவர் முறையிலே டான்ஸ் அண்ட் கமிகாடி காத்துக் கொண்டுள்ளாங்க. என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா, தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா, தெரியுமா? அண்ணன் போல நடை நடந்து வாழ்ந்து என் அருகில் வந்து நாணத்தோடு கொண்டு கண்ணச்சவக்க நீ இருக்க மொஞ்ச கயிறு எடுக்கும் போது கழுத்தில் முடிக்க என்பனால் ஓ உன்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா? பலே 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 பலே. அதுக்கினாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு இருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்கள் குடும்பத்தில் ஒரு மையே என்னை வளர்த்த ஆளக்கோட்ட அன்பு தீபம். நான் ஒருவாய் கஞ்சி குடிக்கிறேன் அன்பு வாத்தியார் தான் காரணம். தமிழ்நாடு நாடக சங்கத்திலே நிறைய மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு வாத்தியார் மையே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூர் மாநகரம் போற்றக்கூடிய வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவன் மையே, உங்கள் அன்பு மாசியம் மற்றவன் உங்கள் குடும்பத்தில் ஒரு மையே மதுரை சிந்தாமணி அருகாமல் உள்ள விராதனூரை சேர்ந்த சத்யா நகர் மாணவன் கண்டெடுத்த NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னாள் பப்புனாவும் மற்றும் பல வடிகள் நடிக்க காத்து கொண்டுள்ளேன். ஆமா, இப்போ எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க வாத்தியாரே. என்னப்ப டான்ஸ்கார பிள்ளைக்கு மட்டும் பாடினீங்க, அது பொம்பளை பிள்ளை இல்லையா? நான் உங்க வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளை எதுக்காச்சும் உதவு, நீ எதுக்கு உதவ மாட்டேங்கிறீங்க? நானும் உதவும். இப்போ உங்க வீட்டுல வரப்பு வெட்ட, சரி சரி சரி, ஆமா, இப்போ செங்கக்கல் தூக்க என்ன எல்லா வேலைக்கும் வருவோம். இப்போ ஆமா, எனக்கு ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க வாத்தியாரே. பாடணுமா? ஆமா வாத்தியாரே, தூக்கி வச்சு பாடுங்க வாத்தியாரே. தூக்கி வச்சா? ஆமா வாத்தியாரே. லைட்டா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தம்பி சுடுவாட தாண்டி போயிட்டியே, மறுபடியும் கொண்டு வாங்கய்யா. கொண்டு வரணுமாடா? வாங்க, சொந்தக்காரங்க குளியல் மண்ணை தள்ளி விடுங்க. ஆல்ரவுண்டுக்கார உன்னை நாடகத்தானே கூட்டு வந்தேன், இப்படி கேதாடில அடி. நீ தானே தூக்க சொன்ன, அதுக்குன்னு இப்படியா தூக்குவியே? வாத்தியாரே, நான் வந்து உங்களுக்கு மயமானிய. சரி, உங்க மயனை நீங்க எப்படி வாழ்த்து பாடுவிய? நீ வாழ்த்து சொல்லாம தூக்க சொல்லுங்க. அப்ப வாழ்த்தி பாடுங்க, அப்ப வாழ்த்தி பாடுங்க. நான் தான் தெரியாம சொல்லிய புத்திய செருப்பு விட்டு அடிக்கணும். வாழ்த்தணுமா? ஆமா, ஆமா, பழைய பழைய அருமையான பாட்டு. ஏன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்பயே கேட்டுக்கிட்டாத்தேன், இனிமேல் இறந்த பின்னாடி கேட்க முடியுமா? முடியாது. எனக்கு எப்பயுமே ஆயுசு 100, எப்பயுமே நல்லா இருப்பேன் சொல்லிக்கொண்டு, எல்லாருமே நல்லா இருப்பாங்க சொல்லிக்கொண்டு, எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடிய யூடியூப் சேனல் பாசுமரியாவுக்குரிய. ஏன்னா நான் என்னுடைய முகரையில உண்மைக்க சொல்ல போனா வெளியில தெரியாது, என்னை போன்ற முகரையில வெளியே காட்டியது வந்து யூடியூப் சேனல் பாசுமரியாவுக்குரிய அன்பு அண்ணாமையே நமது கண்டிலன் மானம் கண்டிடத்தை தங்கப்பாண்டி அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நண்டு கலந்த வனத்திருத்து கொண்டு. ஆமா, இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை தாங்கி நடத்தி கொண்டு இருக்கும் முஸ்தகுறிச்சி கிராம நிர்வாக அதிகாரி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். மற்றும் முஸ்தகுறிச்சி கிராம உதவி அதிகாரி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாமா செல்லமுத்து அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். முஸ்தகுறிச்சி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளையின் சார்பாக கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. மற்றும் கிராம உதவி அதிகாரி மாமா மதிப்புக்குரிய செல்லமுத்து மாமா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது.
அதனால காலத்தாமதி என்னைக்குமே காரியத்துக்கு ஆமாமா. கெடுவாங்க. நான் போயிட்டு உடனே டான்ஸ் காரப்பிள்ளை வெளியே தள்ளுற காரணத்தினால தள்ளியா? டான்ஸ் காரப்பிள்ளை உடனே வெளியே தள்ளுறேன். எப்படி தெரியுமாங்க? வாம்மா 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 சீக்கிரம் கிளம்பி வாம்மா வாமா 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 நீ சீக்கிரம் கிளம்பி வாம்மா. அப்படி நாடகம் தான் ஆரம்பிச்சு நடிகர் எல்லாம் வந்தாச்சு. மக்கள் எல்லாம் காத்திருக்கா உனக்கு தாம்மா. இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கு உனக்கு தாம்மா. ஆமா வாமா வாமா சீக்கிரம் கிளம்பி வாம்மா. 10 மணிக்கு நாடகம் தான் ஆரம்பிச்சாச்சு. நடிகர் எல்லாம் இங்க தானே கூடியாச்சு. 10 மணிக்கு நாடகம் தான் ஆரம்பிச்சாச்சு. நல்ல 5:30 மணிக்கு நாடகம் தான் முடிக்க போச்சு. வேமா வாமா நீ சீக்கிரம் வாமா. வேமா வாமா சீக்கிரம் வாமா. நாடகம் தான் பட்டுன்னு சீக்கிரம் நீ கிளம்பி வாமா. நீ பட்டுன்னு வேகமாக சீக்கிரம் வாமா. வாமா 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 நீ சீக்கிரம் கிளம்பி வாமா. வாமா 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 சீக்கிரம் கிளம்பி